This people conference will comfortable. now be recorded. It's our pleasure to address our resource persons for this online lecture. I would like to call upon Ms. Anshila Ma'am, Assistant Professor, Department of Computer Science, to give welcome address. A very good morning to one and all present here. It's a great pleasure to welcome all the participants for this online lecture and demonstration on role of Red Hat in spreading open source knowledge through international certification, organized by Department of Computer Science in association with Winways. Next, I gladly welcome our principal, Dr. S. Sumaya, for this knowledge gaining session. I also welcomed our vice principals and deans to take part in this wonderful session. I wholeheartedly welcome Dr. N. Gauri, HOD of Computer Science, Controller of Examination, for her efforts to make this possible. I am happy to welcome our resource person, Mr. J. S. Sugumar, Director of Operations, Red Hat, and Mr. C. Chellapalani, Senior Red Hat Instructor, Developer, and Senior Software Engineer for this valuable presence here. I welcome and wish all the faculties, students, and all the participants to have a great day today. Thank you. Thank you, ma'am, for your warm welcoming. Now, I request our Honorable Resource Persons, Mr. J.S. Sukumar, Director Operations, and Sir Mr. C. Chellapalani, Senior Red Hat Instructor, Development and Software Engineer, Winways Informatics Private Limited, to come forward and light the lamp and enlighten the students with your precious words. Hello. Thanks a lot. Thanks a lot for the opportunity given to us once again. First of all, I would like to thank the principal, Madam Sumaya ma'am, for the continuous engagements that Honorable Principal giving us for the past 15 years, I think so. கடந்த ஒரு 10 to 15 வருடம் வரைக்கும் உங்க கல்லூரியில தொடர்ந்து என்னைய பல விதத்துல பேசுவதற்கும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கும் நாலேஜ் ஷேரிங் பண்ணுவதற்கும் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் சுமையா மேடம் அவங்க பிரின்சிபல் அவங்களுக்கும் ஹெச்ஓடி மேடம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த செஷனுக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம இந்த ஒரு முழுமையான ஒரு தகவல்களை லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருக்கிறேன். அந்த தகவல்கள் எல்லாத்தையும் மனசுல திரும்ப வச்சுப்பீங்க. ரீவைண்ட் மாத்திரம் பண்றேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஏன்னா டைரக்டா செல்லப்பழனி சார் இஸ் வெயிட்டிங் டு கிவ் யூ மோர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு முழுமையாக டெக்னிக்கலாகத்தான் இருக்கணும் செஷனு. ஏன்னா உங்களுக்கு இப்ப பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுமையா மேடத்துக்கு நான் நன்றியை சொல்லிக் கொடுறதுக்கு பிரின்சிபலுக்கு சொல்றதுக்கு காரணம், நீங்க இன்னைக்கு ஒன் அமங் தி வெரி ஃபியூ காலேஜஸ்ல ஒரு காலேஜா ரெட் ஹேட் அகாடமி சைன் அப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ரெட் ஹேட் இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. குல்மோர் உங்க ஹெச்ஓடி மூலமாக சம் ரெப்ரசன்டேட்டிவ் ஐ ரெக்வெஸ்ட் ஹெச்ஓடி மேடம் டு ஃபைண்ட் அவுட் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் who can cope up with எங்களோட வின்வேஸோட இணைஞ்சு கல்லூரியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு மாணவ ரெப்ரசன்டேட்டிவா யாராவது நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மூலமா நாங்க ஆல் இந்தியா ரெப்ரசன்டேஷனுக்கு இண்டஸ்ட்ரி பீப்புளோட நம்ம முதல்ல கனெக்ட் பண்ண போறோம். இவங்க இந்த கில்மோர் ஆக்சஸ் அவங்களுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரெட் ஹேட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க நிறைய விஷயங்களை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி படிக்கணும். இதுக்கு எக்ஸாமினேஷன் எழுதணும்னு விரும்புறவங்களுக்கு நேற்று பாத்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல டேக்கால நாங்க 3 மணிக்கு தான் பரீட்சையெல்லாம் முடிச்சு வந்தோம். என்னன்னா இப்போ ரிமோட்ல நீங்க நினைச்சா நான் அங்கேயே கூட உங்க காலேஜ்லயே கூட எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்த பேண்டமிக் நமக்கு உருவாக்கி தந்திருக்கு. ஒவ்வொருத்தரா கூட நாங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் பண்ணி செய்ய முடிகிற லெவலுக்கு இன்னைக்கு ரெட் ஹேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேல நைட் நாங்க எக்ஸாமினேஷன் முடிச்சு we are very much happy to say that all the people who are taken up the examination from Winways have got their success certification. அதை நான் ஒரு கம்பைன் பண்ணி நாங்க மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்டாகவும் நாங்க இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்டாக மாத்திரம் இல்லை நல்ல என்கரேஜ்மெண்டாகவும் யூஸ் பண்ணணும்னு எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்லேயே நாங்க பேப்பர்லையும்
ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாம் போட்டோ போட்டு ஆட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை வந்து ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து நீங்க பாஸ் பண்ணும் போதும் காலேஜ் பேரை போட்டு நம்ம இந்த என்கரேஜ்மெண்ட் செய்யணும் இது அப்படிங்கிறது இந்த டயத்துல ரொம்ப முக்கியமாவும் இருக்கு. நாங்க அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்க தயவு செய்து நிறைய பேர் இந்த சார் இப்ப நடத்தக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு நீங்க ஃப்ரீயா வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி படிக்கணும். அதே நேரம் நம்ம ஏற்படுத்துகின்ற சில காஸ்ட் எஃபெக்டிவான சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாமினேஷன் நீங்க எழுதுங்க. எக்ஸாமினேஷனுக்கு 50% உங்களுக்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லா யாரெல்லாம் அகாடமி சைன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஆஃபர் தராங்க. இந்த ஒரு சின்ன தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல் விஷயம். ரெண்டாவது, ஓப்பன் சோர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, நமக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கடந்த நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இன்னைக்கு வந்து பேசுற இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வரா இருக்கட்டும், இங்கிட்ட அசூரா இருக்கட்டும், இல்லாட்டினா சர்வர் சைட்ல வாண்டட் வந்துகிட்டே இருக்கு. எங்களால ஆட்களை அனுப்ப முடியாத ஒரு சூழல். ஸோ பிள்ளைங்க தங்களுடைய கோலை செட்டிங்கை ரீச் பண்றதுக்கு ஓப்பன் சோர்ஸ்ங்கிற டூல் பவர்ஃபுல். நான் அன்னைக்கு பேசினது மீண்டும் மீண்டும் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு உங்களே தயார்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க அளிக்க போற மிகப்பெரிய இந்த வருஷத்தினுடைய பரிசா இருக்கும். ஏன்னா இவ்வளவு சிரமத்துல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்னா நம்ம ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்காரணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் வித் த திங்ஸ். ஸோ ஜஸ்ட் யோகேஷ் சார் வந்துட்டாங்களாப்பாங்க? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்லப்பழனி சார், வெல்கம் சார். ஜஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸ் பத்தி எல்லாருமே இந்த குழந்தைகள் கொடுத்துருக்கோம். ஆமா, கரெக்ட் மேடம்? மேடம்? Yes sir. Yes sir. Yes sir. Okay. நம்ம ஆல்ரெடி we had given enough input about open source and the power of open source, but now it is completely on Red Hat. Red Hat னுடைய entry point ஆன RHCSA, Red Hat Certified System Administrationல பேசிக் கமாண்ட்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த லெவல் போய் நமக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப லக் என்னன்னா Red Hat Enterprises Linux 8ல மாணவர்களுக்கு 8ல கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கண்டெய்னர்ங்கிறது இனி ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு புது யுகம். கிளவுட்ல பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்டான கண்டெய்னரை இந்த பேசிக்ல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 44 சர்டிபிகேஷன்ஸ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எழுதணும்னாலுமே இந்த RHCSA கண்டெய்னரோட இருக்கக்கூடிய பேஸ் சர்டிபிகேட்டை கண்டிப்பான முறையில எழுதணும்னு Red Hat had given world wide rule. அந்த RHCSA சர்டிபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு 10-15 ஸ்டூடெண்டாவது நம்ம முடிச்சு ஒரு லெவல்ல அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எம்என்சி என்ட்ரி பாயிண்ட்டுக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுறோம். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் செல்லப்பழனி சார் நைட் ஃபுல்லா எக்ஸாமினேஷன் 2 நாளா எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் மாத்திரம் எடுத்துட்டு திரும்பவும் உங்களுக்காக இனியும் 1.5 மணி நேரம் உங்களுக்காக நடத்துறதுக்கு தயாரா வந்துருக்குறாங்க. சாரை வந்து வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. சார், வெல்கம் சார், அண்ட் யூ கேன் டேக் சார்ஜ் டு கிவ் அ ஒண்டர்ஃபுல் இன்புட் ஃபார் த ஸ்டூடெண்ட் சார். அதுவும் உங்க ஏரியாக்காரரு, அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பரமக்குடியில இருந்து பிறந்து வளர்ந்த அந்த செல்லப்பழனி சார் இன்னைக்கு உலகம் அளவுல பெரிய லெவல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸா திகழ்ற அவரு இந்த மாணவர்களுக்காக அவரு இன்னைக்கு இவ்வளவு சிரமத்திலையும் பண்றாருன்றத ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறாரு உங்க ஏரியா பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுக்கறதுக்கு. யூ கேன் ஸ்டார்ட் அப் சார். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு சர்வர் ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். நீங்க அப்படியே நீங்க பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும். அவர் இந்த சிஸ்டத்தை வந்து ஷேர் பண்றது வரைக்கும் நான் இப்ப கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாராவது பதில் சொன்னா அவங்க பேரையும் சொல்லி பதில் சொல்லுங்க தயவு செய்து. ஃபாதர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? எனிபடி? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ்? இது லாஸ்ட் செஷன்ல நான் சொன்ன நடத்தின விஷயங்கள்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறேன்.
Good morning, Anybody? sir. Good morning. Tell me, what's your name? Myself Rahima from the Department of 3rd BSc Computer Science. Very good, Mahima. Tell me. Richard Stallman. Very good. Dr. Richard Stallman, and you are deserved. Yogesh name note panikonga. You type your name in the chat box, my dear friend. You will be receiving a gift from Red Hat. Red Hat gift from Winways. It will reaching you as early as possible. Thanks a lot. Thank you, sir. Congratulations. Thank you, sir. Thank you, sir. Congratulations. Other people, நான் அடுத்தடுத்து questions கேட்கலாமா? gift இருக்கு. Yes, sir. Sure, Yes, sir. Okay. நான் இப்ப பேசினப்போ RHCSAன்னு சொன்னேன். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் யாராவது சொல்லுங்களேன். RHCSA. ஃபைவ் செகண்ட்ஸ் தான். அப்புறம் நீங்க போய் சர்ச் பண்ணி எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? உடனே சொல்றது தானே ஆன்லைன்ல சேலஞ்ச். System administration. Red Hat Certified System Administration. வெரி குட். இருந்தாலும் உங்களுக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சொன்னதுனால உங்களுக்கும் கிஃப்ட் தரேன். உங்க நேம் சொல்லுங்க. Rahima. அதே ரஹிமா தானா இதுக்கு ஆன்சர்? வெரி குட். துளசியும் சொன்னாங்க சார். துளசியும் சொன்னாங்களா? அப்ப ரஹிமாவும் துளசி ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க யோகேஷ். இப்போ இட் இஸ் somewhat we are going deep into this. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல 3 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் போன செஷன்ல. அந்த 3 விஷயம் என்னென்ன? எதுக்கு சார் அது அவசரமா பாக்குறீங்க? என்ன சார்? ஹலோ 3 ஆப்ரேட்டிங் சார் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். மைக் ஆஃப் பண்ணிருங்க சார். மாணிக்கம் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. 3 முக்கியமான விஷயம். டைம் இஸ் கோயிங் ஆன். 3 இம்பார்ட்டன்ட் திங். இதை வந்து சர்ச் பண்ண முடியாது நீங்க. ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்டேன். 3 இம்பார்ட்டன்ட் திங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒரு இது சார், இன்னும் 2 இது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார். இல்ல நான் சொல்றேன். வெரி குட். உங்க பேருமா? ரஹிமா. ரஹிமா தானா திரும்பவும்? வெரி குட். ஓகே. ஐ ஹோப் ரஹிமாவுக்கு இன்னொரு கிஃப்ட் நான் ஹெச்ஓடிக்கு சொல்றது, இந்த வருஷத்தினுடைய ரெட் ஹேட் அகாடமியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க ரஹிமாவை செலக்ட் பண்ணணும்னு நான் முன்மொழிகிறேன் மேடம். ஐ எம் ஜஸ்ட் பேக்கிங் அப் ரஹிமாஸ் நேம் டு பி a representative of Red Hat Academy who can able to communicate with Red Hat directly, madam. Thanks a lot. Congrats, Rahima. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. And you have to, Rahima, you have to complete, and also you have to make all your students complete the Red Hat course. Okay. Certificate. Okay, ma'am. And you become a certified professional, and all of you must be actually seeing the kind of advertisements that are coming in for Red Hat coding members. So I think you will all work from home and you will all earn better once you get yourself certified in this particular course. I wish you take up the responsibility and make many more to join and complete the course successfully and become a certified professional, and also you become a server side programmer. All the best. Thank you. தலைவர்கள் கலாம் சொல்வார், தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள். ரஹிமா மாதிரி you have to guide a lot of people's family as to lit a lamp in terms of அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கு நாலேஜ் லைட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க கொடுக்கறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. டெஃபினெட்லி ஐ ஹோப் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் வித் ஆல் இந்தியால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட நீங்க ஒர்க் பண்ண போறீங்க.
if you are becoming a best Red Hat students representative in India, you will be given award with direct IBM MDs and HR people and directors மூலமாவும் Red Hat people கூப்பிட்டு உங்களுக்கு they will be providing you the great opportunity also. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து இப்படி பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை நண்பர்களே. இப்போ நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு நான் ஐ எம் ஹேண்டிங் ஓவர் டு செல்லப்பழனி சார். சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் 1, சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கர்னல். கர்னல்னு சொன்னேன். லினக்ஸ்ங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, கர்னல். லினக்ஸ் டாவர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்த கர்னல்ங்கிற ஒரு விஷயம் ஹார்ட் ஆஃப் அன் ஓஎஸ். அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கர்னல். இது 3 தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியம்னு போன தடவை சொல்லியிருந்தேன். எனிஹவ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்போர்ட் அண்ட் இன்டராக்ஷன். Rahima, all the best. Rahima, please pop up your entire team to be a technical expert. Chelapalli sir, are you ready, sir? Sir, yes sir. Hello. Chelapalli sir, start பண்ணலாமா நீங்க? Yes sir. Audible. And the screen also sharing இருக்கு sir. நல்லா இருக்கு sir. So I am quitting from the meeting. All the best sir. நீங்க முடிச்சு கடைசில நீங்களே wind up பண்ணிருங்க. Yokesh, you be in the line and give assistance for all the students and ma'am. Okay? Thank you. Thank you, Sukumar sir. Thank you very much. Thank you ma'am. Convey my best wishes to principal ma'am that you are one among the topmost colleges in India. அந்த லிஸ்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இனி நாங்க உயர்த்துறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலேஜினுடைய நேம் மென்மேலும் பெரிய லெவல்ல கொண்டு வருவதற்கு என்னுடைய கண்டிப்பான எல்லா உழைப்புகளும் இருக்கும் என்பதை பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லிருங்க மேம். தேங்க்ஸ் a lot. Thank you sir. Thank you very much. Thank you sir for your valuable time with us. Thank you. Good morning students. System வந்து உங்களுக்கு வந்து கனெக்டட் ஆகிக்கிறட்டும். ஸோ ஒரு 1 minute. இப்போ now உங்களுக்கு வந்து என்ன அப்படி ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ரெட் ஹாட்னா என்ன அண்ட் அதனுடைய அதே மாதிரி ஆல்டர்னேட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நமக்கு வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மோர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு அவைலபிள். அதில் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல டெபியன்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல 1991 நமக்கு வந்து வந்தது. அண்ட் ஆஃப்டர் நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஸ்லாக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் லினக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெட் ஹாட்னுடைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கம்ப்ளீட் ஃப்ரீ ரெட் ஹாட் லினக்ஸ் பொறுத்த மட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் ஒரு நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் பேஸ்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் ஹாட்டுடைய கம்ப்ளீட் சர்வர் பேஸ்ல உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் CentOS. அப்ப இந்த CentOS அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபெடோரா, இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீவேரா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னுடைய சிஸ்டத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமோட்ல வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்கோம். அப்படி கால் பண்றதுக்கு நிறைய மோர் யூட்டிலிட்டிஸ், விண்டோஸ் பேஸ்டு யூட்டிலிட்டிஸ் நமக்கு அவைலபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்நெட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அனதர் ஒரு மெத்தட் SSH மெத்தட். இந்த SSH மெத்தட் அப்படிங்கிறது வெரி செக்யூர் மெத்தட்ல நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ல ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட்ல எனக்கு வந்து ஒரு அனதர் சிஸ்டம்ஸ் ஸோ கிளையன்ட்ஸ் அண்ட் சர்வரை எனக்கு கம்யூனிகேட் கால் பண்றதுக்கு நமக்கு வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியதான் இந்த SSH அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய செக்யூர் சாக்கெட் செல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் செக்யூர் செல் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். அப்போ எவ்ரிதிங் ஸோ லினக்ஸ் பேஸ்ல நம்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கமாண்டுன்னு நமக்கு வந்து சொல்லணும். ஸோ அப்போ இந்த SSH கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சில ரிமோட்ல நமக்கு ஒர்க் அட் ஹோம் அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்றோம். ஸோ பேக்ரவுண்ட்ல நமக்கு இந்த SSH கமாண்டை உங்களுக்கு வந்து ஒரு டெவலப் பண்ணி நமக்கு ஃபர்தரா உங்களுக்கு வந்து
ஒரு அப்பியரன்ஸோட நமக்கு வந்து ஒரு கை மோடுல நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டைரக்ட்லி உங்களுக்கு வந்து SSH கமாண்டை யூஸ் பண்ணியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், அதர் சிஸ்டத்தை எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அண்ட் தென் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மோஸ்ட்லி நீங்க வந்து கிராஃபிக்கல் மோட்ல நமக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். பட் சர்வர் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு இருந்தால் தான் வெரி செக்யூரா நமக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஹெவி ஃபாஸ்டாகவும் நமக்கு வந்து அதனுடைய பேக்ரவுண்ட் சர்வீசஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கிராஃபிக்கல் மோடை எனக்கு வந்து எனேபிளும் பண்ணிக்கிற முடியும், டிசேபிளும் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது ஒரு பேக்கேஜா எனக்கு வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டுல இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கிராஃபிக்கல் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு போகும்போது அன்இன்ஸ்டால் நமக்கு பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆல் லினக்ஸ் எனக்கு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ நமக்கு வந்து விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியதை இங்க நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ நத்திங் பட் செல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூனிக்ஸ்லயும் நமக்கு வந்து செல்னு சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஆல் யூனிக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே எனக்கு செல் ப்ராம்ப்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து விண்டோஸ் பேஸ்ட்ல கமாண்ட் ப்ராம்ப்ட், ஸோ லினக்ஸ்ல வந்து நமக்கு வந்து செல் ப்ராம்ப்ட் ஆர் செல்லுன்னே எனக்கு சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு வந்து மோர் செல் ப்ராம்ப்ட் நமக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ இப்போ இங்க நீங்க வந்திருக்கக்கூடிய செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா சி செல் நம்ம சொல்றோம், பேஸ் செல் சொல்றோம், கார்ன் செல் அப்படின்லாம் நமக்கு வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் நமக்கு வந்து அவைலபிள். பிகாஸ் ஓப்பன் சோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்ஸ், எவ்ரி அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெவலப் பண்ணி அதை ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி நமக்கு டெவலப் பண்ணி இருக்கக்கூடியதுல எந்த அப்ளிகேஷன் பெட்டர் அப்ளிகேஷனோ அதை தான் நமக்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அந்த செல்ல நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய செல் பேஸ் செல் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இங்க நமக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து நமக்கு 2 டைப்ஸா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்னு டாலர் சிம்பிள், another one ஹேஷ் சிம்பிள் ஆர் நாட் ஈக்குவல் ஆர் பவுண்ட் சிம்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன சிம்பிள் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வந்து டாலர் சிம்பிள் கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஏ நார்மல் யூசர். விண்டோஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றோம் அண்ட் நார்மல் யூசர் நம்ம சொல்றோம். அப்ப அதே போலதான் நமக்கு வந்து லினக்ஸ்ல டாலர் சிம்பிள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது ஒரு நார்மல் யூசர். அட் த சேம் டைம் ஹேஷ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஏ ஒரு அட்மின் ரைட்ஸ் உள்ள நமக்கு யூசர். அந்த யூசரை தான் சூப்பர் யூசர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆர் என்ன நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா ரூட் யூசர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக்கிற முடியும். அப்ப ரூட் யூசர் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஒரு அட்மின் ரைட்ஸ் உள்ள ஒரு யூசரை தான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ரூட் யூசர் அப்படின்னு நமக்கு சொல்றோம். அண்ட் இங்க வந்து நமக்கு வந்து அனதர் ஒரு வேர்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரூட் டைரக்டரி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். அப்ப இந்த ரூட் ஸ்லாஷ் மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு டைரக்டரி நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த டைரக்டரிங்கிறது நமக்கு வந்து ரூட்னு நான் வந்து சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துட்டாச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஸோ சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த சி டிரைவ், டி டிரைவ்ங்கிறது நமக்கு வந்து ஒரு டிஸ்கை பார்ட்டிசனா எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்றோம் ஒரு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாசிபிகேஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அட் த சேம் டைம் ஆல் லினக்ஸ்லயும் நமக்கு வந்து எவ்ரி நமக்கு வந்து பார்ட்டிசன் எதுல நமக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டைரக்டரியில தான் நமக்கு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபோல்டர்ல தான் நமக்கு வந்து டைரக்டரி ஆர் ஃபோல்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஃபோல்டர்ல தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மோர் நமக்கு டைரக்டரிஸ் ஸ்லாஷ்லயே எனக்கு வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அசைன் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் நமக்கு மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்ஸை ஒரு நம்பர் பேஸ்டு ஆர் ஃபோல்டர் வைஸ்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் விண்டோஸ்ன்னு எடுத்துட்டாச்சுன்னா நீங்க C to Z தான் நமக்கு வந்து பார்ட்டிசன் நமக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அந்த 26 பார்ட்டிசன்ஸ்க்கு மேல எனக்கு வந்து அனதர் பார்ட்டிசன்ஸை நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே சர்வர் பேஸ்டு ஆர் உங்களுக்கு வந்து ஒரு ரெய்டு கான்செப்ட்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். பட் ஒரு நார்மல் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ண முடியாது. பட் இங்க நீங்க ஒரு சிங்கிள் ஹார்ட் டிஸ்கையே எனக்கு ஒரு 100 ஒரு பார்ட்டிசனாவும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிற முடியும். 1000 பார்ட்டிசனா கூட நமக்கு வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்ட்டிசன்ஸை ஸ்பிளிட் பண்ணி நமக்கு வந்து அசைன் பண்ணிக்கிற முடியும். ஓகே டன். இப்போ நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடியது வந்து டாலர். ஸோ அப்போ இது ஒரு நார்மல் யூசர். ஸோ எந்த யூசர்ல எனக்கு லாகின் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறதுக்கு ஸோ என்ன கமெண்ட் நான் வந்து பண்றேன் அப்படின்னா போஸ்ட் நேம் சாரி
ஸோ என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா who am I அப்படிங்கிற ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ எந்த யூசர்ல நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எந்த சிஸ்டம். ஸோ அப்போ இந்த சிஸ்டத்துடைய நேம் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற கமாண்ட் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நேம் அண்டு நமக்கு வந்து டொமைன் நேம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷன் 0 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தட் இஸ் இந்த கம்ப்யூட்டருடைய நேம். ஸோ அட் த சேம் டைம் ILT.example.com அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது ஒரு டொமைன் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். தட் இஸ் இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா காலேஜை பொறுத்தவரை நம்மளுடைய காலேஜ்ல ஸோ ஒரு விண்டோஸ்ல நமக்கு வந்து சர்வர் வச்சிருப்பாங்க. இந்த சர்வருக்கு கீழே நமக்கு ஒரு லேப்ல இருக்கக்கூடிய ஆல் கம்ப்யூட்டர்ஸுமே நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அண்டர் அந்த டொமைனுக்கு கீழே நமக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு சர்வர்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ்ல நீங்க கிளையண்ட்ல எனி சிஸ்டத்துல நமக்கு வந்து உட்கார்ந்து நமக்கு வந்து எனி யூசர் நேம்ல நமக்கு லாகின் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ அந்த ஹோம் சிஸ்டம் அந்த சர்வர் சிஸ்டத்துக்கு பேரு நான் வந்து டொமைன் கம்ப்யூட்டர் நான் வந்து சொல்றேன். அப்ப அந்த டொமைன் நேம் தான் ILT.example.com அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹோஸ்ட் நேம் -s அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ எஸ் ஹோஸ்ட் நேம் -sங்கிறது ஒன்லி ஃபார் நமக்கு வந்து எதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது ஒரு சிஸ்டத்துடைய நேம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ அனதர் எனக்கு வந்து ஒரு சிஸ்டத்துக்கு நான் வந்து லாகின் பண்ணணும், அங்கே ஒரு நெட்வொர்க் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் நமக்கு வந்து அவைலபிள். ஸோ அப்போ அந்த கமாண்ட் என்ன நேம்ல நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிறேங்க. ஸோ ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விண்டோஸ்ல இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து லினக்ஸ்ல IF கான்ஃபிக் அப்படின்னு நமக்கு வந்து இந்த கமாண்ட் நமக்கு வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அந்த IF கான்ஃபிக்ல மோர் நமக்கு வந்து அவுட்புட்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இங்க விர்ச்சுவலா நமக்கு வந்து நிறைய நெட்வொர்க் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நிறைய நெட்வொர்க் அப்படின்னு நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சுன்னா இதுலயே உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்க இருக்கக்கூடியதுல ஒரு கண்டென்ட் நான் வந்து பாக்குறேன். அப்ப அந்த கண்டென்ட் எடுத்துக்காச்சுன்னா ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கா RENPS அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. RENP அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த ENP அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது ஒரு அதாவது நெட்வொர்க் உடைய நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டுடைய நேம் NIC கார்டுடைய நேம் அதுல இருக்கக்கூடியதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதுக்குரிய IP என்ன ஏதுங்கிறதையும் நமக்கு வந்து அதனுடைய ஸ்பீடு என்னங்கிறதையும் நம்ம பாத்துக்கிற முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து IP வேற விதமா எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா IP-A அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் ஆர் IP அட்ரஸ் நான் வந்து சொன்னாலும் ஸோ அதனுடைய அவுட்புட் நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. ரைட். ஸோ அப்போ IF கான்ஃபிக்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் IP கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியும் எனக்கு டிஸ்பிளே கமாண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கிற முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு அவைலபிள் ஸோ நம்மளுடைய கோர்ஸ் ப்ரோக்ராம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நமக்கு வந்து பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் மிஷின். இந்த பேஸ் மிஷினுக்குள்ள விர்ச்சுவல் மிஷின்ஸ் நமக்கு வந்து மோர் மல்டிபிள் கிளையன்ஸா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சிஸ்டத்தோட எப்படி கம்யூனிகேட் பண்றது அங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ்ல எனக்கு வந்து என்ன அப்படின்னா எப்படி நமக்கு வந்து அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நமக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நவ் RHT அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு ஸ்பெஷல் கமாண்ட். அப்ப அந்த RHT அப்படிங்கிற கமாண்ட் என்ன அப்படின்னா ரெட் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் அவைலபிள் அப்படிங்கறத நான் வியூ பண்ணி பாக்குறதுக்கு RHT-VMCTL அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லினக்ஸ் பேஸ்ட்ல டபுள் டேப் நீங்க வந்து ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அவைலபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எது வேணாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு ஃபுல் ரீசெட் பண்றதுக்கும் அந்த சிஸ்டத்தை ஆல்ரெடி ஆன்ல இருக்கு அப்படின்னா பவர் ஆஃப் பண்றதுக்கும் ஸோ ஏதாவது நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் அதனுடைய கண்டென்ட் எனக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வேணாம் பட் ஃப்ரெஷ் OS வேணும் அப்ப ரீசெட் நான் பண்ணிக்கலாம். ஒரு நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி எனக்கு வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடியது ஒரு அனதர் ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி சேவ் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு அண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். நவ் என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். 1 செகண்ட் டபுள் டேப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய அவைலபிள் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா என்னென்ன மிஷின்ஸ் என்னென்ன விர்ச்சுவல் மிஷின்ஸ் அவைலபிள் அப்படிங்கறத எனக்கு வியூ பண்ணி பாக்குறதுக்கு இந்த கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும். டபுள் டேப் யூஸ் பண்றேன். ஸோ இங்க அவைலபிள்னு எடுத்துட்டாச்சுன்னா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, சர்வர் A, சர்வர் B,
கிளாஸ் ரூம் அண்ட் பேசன் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா இன்டர்னலி எனக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் ரூம்ல இருந்தும் அண்ட் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை சர்வர் ஏ, சர்வர் பி அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற போறேன். ஸோ இங்க ஒரு கேட்வேயா நமக்கு வந்து எந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்னா பேஷன் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஷன்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட்வே மாதிரி. ஸோ இதை நான் ஆஃப்ல வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் கொடுக்குறேன். ஸோ ஆல் மிஷின்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இங்க ஆல் ஆர் நமக்கு வந்து சடவுன் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா ஸோ RHTVMCTL ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டார்ட் ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் உடைய ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் ஆல் கமெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் ஸோ நமக்கு வந்து ஒரு பவர் ஆன் பண்றது மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு 1 செகண்ட் RHTVMCTL ஸ்டேட்டஸ் ஆல் கொடுங்க. ஸோ எவரி மிஷின்ஸ் ஆர் ரன்னிங் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து அனதர் சிஸ்டம் எனக்கு வந்து கனெக்டட்ல இருக்கா. ஸோ அப்போ வந்து ஒரு பேக்கெட்டை நான் வந்து சென்ட் பண்றேன். அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் எனக்கு வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் அப்ல இருந்ததுன்னா ஆன்ல இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அங்கிருந்து எனக்கு வந்து ஒரு சம் பேக்கெட்ஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுக்காக என்ன கமெண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா பிங்க்ங்கிற கமெண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ இந்த பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இங்க அவைலபிள் கம்ப்யூட்டர் நேம் நான் வந்து சொல்றேன். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டரை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ டேப் கீ வந்து யூஸ் பண்றேன். ஸோ பிங்க் ஒர்க் ஸ்டேஷன் நான் வந்து கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் அப் ஆயிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க் கார்டும் நமக்கு வந்து டிடெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் நமக்கு வந்து என்னது ஸோ அங்கிருந்து ரிப்ளை வரல. ஸோ அது மாதிரி அனதர் மிஷின்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி பாருங்க. ஸோ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து அனதர் ஒரு சிஸ்டருடைய நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த பேஷன்ங்கிறது நமக்கு வந்து ஆன்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த கமெண்ட் நமக்கு வந்து என்னது உங்களுக்கு வந்து ரிப்ளை ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பேஷன் வந்து நமக்கு ஆன்ல இருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அனதர் மிஷின்ஸை நான் வந்து வியூ பண்ணி பார்க்க போறேன். ஸோ இங்க பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் நான் வந்து சர்வர் ஏ அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ சர்வர் ஏ கனெக்டடா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து இங்க வியூ பண்ணி பார்க்கறதுக்கு RHTVMCTL ஸ்டேட்டஸ் ஆல் அப்படிங்கிற கமெண்ட் நம்ம வந்து கொடுத்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு கமெண்டோட எனக்கு வந்து இந்த சிஸ்டத்தோட எனக்கு வந்து கனெக்டட்ல நெட்வொர்க் கார்டு அப் ஆயிருச்சா அப்படிங்கிறத நான் வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ப்ரீவியஸ்லி உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகல, பட் நவ் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு பிங்க் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டத்தோட ரிமோட்ல நான் என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்துடைய யூசர் நேம்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்குன்னு நான் வந்து ஒரு விண்டோஸ் பேஸ்ல நமக்கு வந்து டெல்நெட்ங்கிற கமெண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க SSH அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு செக்யூரா நான் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ SSH அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய யூசர் நேமை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். அப்ப அந்த யூசர் நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து என்ன நம்ம வந்து கொடுக்கணும் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஏ யூசர் நேம். அதுக்கடுத்து ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஒரு கம்ப்யூட்டருடைய நேம். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டொமைன் நேமும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த டொமைன் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது என்னது நமக்கு வந்து lab.example.com அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த லொகேஷன்ல நான் வந்து .lab.example.com நம்ம யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒர்க் ஸ்டே அந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆர் IP அட்ரஸ் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நவ் ஸோ அந்த சிஸ்டம் எனக்கு வந்து கனெக்டட் ஆயிருச்சு அண்ட் நெட்வொர்க் ரிப்ளை எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் தென் நான் வந்து SSH நான் வந்து கொடுக்குறேன். நவ் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மிஷின்ல இருந்து ஒர்க் ஸ்டேஷன்ங்கிற மிஷினுக்கு எனக்கு லாகின் ஆயிருச்சு. ரைட். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ்லி கியாஸ்க்குங்கிற ஒரு யூசர்ல இருந்தோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ங்கிற யூசர்ல இருக்கீங்க. அட் த சேம் டைம் கம்ப்யூட்டருடைய நேம் வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஸோ என்ன ப்ராம்ப்ட்ல இருக்கு நமக்கு வந்து டாலர் சிம்பிள்ல நமக்கு வந்து இருக்கு. ஸோ ரைட். அப்போ இது ஒரு நார்மல் யூசர்ல நான் வந்து லாகின் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஒரு அட்மின் யூசர்ல எனக்கு வந்து லாகின் பண்ணணும். அப்போ அந்த அட்மின் யூசர்ல லாகின் பண்றதுக்காக என்ன கமாண்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து SU அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அப்ப SU அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த லொகேஷன்ல
நான் வந்து என்டர் கீயை பிரஸ் பண்ணலாம். ஆர் எஸ்யூன்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் ரைட்ஸ் உள்ள யூசருடைய நேமே நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். டிஃபால்ட்டா எஸ்யூ கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கீயை பிரஸ் பண்ணலாம். அதர்வைஸ் எஸ்யூன்னு கொடுத்துட்டு கைஃபோனும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். நவ் உங்களுக்கு வந்து சுவிட்ச் யூசர் டு அட்மின் ரைட்ஸ் உள்ள நமக்கு வந்து ரூட் யூசருக்கு லாகின் ஆகிறதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும்? எஸ்யூங்கிற கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய ரூட் யூசருடைய பாஸ்வேர்ட் நமக்கு வந்து கேட்குது. ஸோ அப்போ இங்க வந்து ரெட் ஹார்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். 1 செகண்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து அதுல டாலர் சிம்பிள் நமக்கு வந்தது. அட் த சேம் டைம் இந்த லொகேஷன்ல வந்து ஹேஷ் சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு எடுத்துட்டாச்சுனாலே நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் நமக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் உள்ள ஒரு ரூட் யூசர் தான் நமக்கு வந்து லினக்ஸ்ல ஹேஷ் சிம்பிளோட நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ இந்த நார்மல் யூசருக்கும் அட் த சேம் டைம் ரூட் யூசருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நீங்க இங்கே தெரிஞ்சுக்கிற முடியும். நம்மளுடைய இந்த லொகேஷன்ல இருந்து எனக்கு வந்து ஸோ ரிட்டர்ன் டு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் லாகினுக்கு எனக்கு வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் எக்ஸிட்ங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னாலே ஒரு யூசர்ல இருந்து லாக் அவுட் ஆகி ஸோ ப்ரீவியஸ் யூசருக்கு நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ராம்ப்ட் நமக்கு சுவிட்ச் ஆகிடும். நான் எக்ஸிட் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எந்த யூசர்ல இருக்கிறோம்? ஸ்டூடெண்ட்ங்கிற யூசர்ல நீங்க இருக்கீங்க. நவ் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப யூசர் ஆட் அப்படின்னு நான் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அப்ப அந்த யூசர் ஆடுங்கிற கமாண்டும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் ஆட் யூசர் அப்படிங்கிற கமாண்டும் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அந்த யூசர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு யூசர் வின்பேஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் யூசர்ல இருந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் வில் டிஸ்பிளே பெர்மிஷன் டினைடு அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ எந்த ரைட்ஸ்ல இருந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும்? ஒரு ரூட் யூசர்ல இருந்து தான் கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் சில அட்மின் ரைட்ஸ் உள்ள ஒரு யூசரா இருந்தால் எனக்கு வந்து அனதர் ஒரு கமாண்ட், என்ன கமாண்ட் அப்படின்னா சூடோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து சில அட்மினுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் யூசருக்கு நமக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அசைன் பண்ணியிருக்கக்கூடிய யூசர்ல இருந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிற முடியும்? ஒரு சில கமாண்ட்ஸ், அதாவது அட்மின் ரைட்ஸ் உள்ள கமாண்ட்ஸை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அப்போ நான் வந்து என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா சூடோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கடுத்து யூசர் ஆட் அண்ட் தென் வின்பேஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நவ் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். ஸ்டூடெண்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். 1 செகண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வின்வேஸ்ங்கிற ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே டன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் எனக்கு வந்து செட் பண்ணணும். அப்போ அந்த பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் இங்க அவைலபிள் அப்படின்னா பாஸ் டபிள்யூடி அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஸோ அப்போ இந்த பாஸ் டபிள்யூடிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஜி பாஸ்வேர்ட் அப்படிங்கிற கமாண்டையும் யூஸ் பண்ணி எனக்கு பண்ணிக்கிற முடியும். அப்போ பாஸ் டபிள்யூடி மட்டும் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் யூசருக்கு மட்டும்தான் எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் யூசர் நேம் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா அந்த யூசருக்கு எனக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்குரிய இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்டுங்கிற கமாண்டும் நமக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற கமாண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ங்கிற யூசர்ல இருந்து எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் யூஸ் சூடோ கமாண்ட்ஸ். ஸோ சூடோஸ் லிஸ்ட்ல இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது இருந்துச்சுன்னா அந்த சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி அட்மின் ரைட்ஸ் உள்ள ஒரு கமாண்டை நான் ரன் பண்ணிக்கிற முடியும். ஸோ நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. அப்போ அந்த பாஸ்வேர்ட்ல நான் வந்து ஒன்லி வின்பேஸ் அப்படின்னு மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 1 செகண்ட் ரீடைப் கேட்கும். அப்போ 1 செகண்ட் வின்பேஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டுடைய கிரிட்டரியா வந்து நமக்கு வந்து செக் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசைன் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இங்க சில மெயில் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மோர் தேன் 8 கேரக்டர்ஸ்ல கிரியேட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஸோ லெட்டர்ஸ் நமக்கு இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மேக்சிமம் வந்து எல்லாருமே நமக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் பாஸ்வேர்ட் நமக்கு வந்து கொடுக்கறது. பிகாஸ் யாரும் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹேக் பண்ணிக்கிற முடியாது. குயிக்லி நமக்கு வந்து அந்த செஷன் நமக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு வந்து மிங்கிள்டு லெட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாஸ்வேர்டு அசைன் பண்றோம். அப்போ நமக்கு வந்து இங்க அந்த வார்னிங்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே தான் எனக்கு வந்து இந்த வார்னிங்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அனதர் மெத்தடில் எப்படி நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஜி பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து அந்த யூசர் நேமை நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்போ அந்த யூசர் நேம் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூடோ கமாண்ட். ஸோ உங்களுக்கு வந்து சூடோ ஜி பாஸ்வேர்ட் வின்பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 1 செகண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ வின்பேஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வின்பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். இங்க அந்த பேட் பாஸ்வேர்ட் அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகல, அந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகாமலே நமக்கு வந்திருக்கு.
ஸோ ரைட். ஸோ இந்த சிஸ்டத்துல எனக்கு வந்து என்னென்ன யூசர்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபைல்ல போய் நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். அட் த சேம் டைம் இந்த யூசருக்கு என்ன ஐடி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஐடிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த யூசர் நேம் அதான் யூஐடி, சாரி யூசருடைய அந்த ஐடி தான் யூஐடி அப்படின்னு நமக்கு இருக்கும். குரூப் ஐடின்னு இருக்கும், குரூப்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீல் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் இருந்துட்டாலே அப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு சூடோ பெர்மிஷன் அட்மின் ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஐடி ஆஃப் வின்பேஸ் அப்படின்னு வந்து அந்த யூசருடைய ஒரு ஐடி வந்து எனக்கு வந்து கெட் பண்ணணும். அப்போ அந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா யூஐடி 1001. ஸோ அட் த சேம் டைம் இந்த 1000 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஐடி, 1001 அப்படிங்கிறது நமக்கு வந்து வின்பேஸ்க்குரிய ஐடி, குரூப் ஐடி இருக்கு அண்ட் குரூப் நேம்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு வீல் பெர்மிஷன் இல்லை. அப்போ இந்த வீல் பெர்மிஷன் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாலே இந்த யூசர், ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வின்பேஸ்ங்கிற ஒரு யூசர் நமக்கு அட்மின் ரைட்ஸ் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் எ ஃபைல். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு வந்து எங்க நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஃபைல்ல தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அந்த ஃபைல்ல எனக்கு வந்து டைரக்டா தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபைல்லேயே போய் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இங்கே எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எவ்ரிதிங் நமக்கு வந்து ஒரு ரூட் டைரக்டர்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சரை எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு யூசருடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்த லொகேஷன்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா /etc ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த /etc ஃபோல்டர் நான் வந்து எப்படி எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மை கம்ப்யூட்டரை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஆர்டிஸ்ட் பிசின்னு ஓப்பன் பண்றேன். அங்கே சி டிரைவ் டி டிரைவ் நமக்கு இருக்கு. அப்போ அந்த டிரைவ்ல நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போறேன். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸும் அந்த ஃபோல்டர்ஸை நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் லினக்ஸ் ஆல் லினக்ஸ்லயுமே எனக்கு வந்து லிஸ்ட் பண்றதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா எல்எஸ்ங்கிற கமாண்ட். ஸோ இந்த எல்எஸ்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ கரண்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை லிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ எல்எஸ்ன்னு கொடுங்க. இந்த டைரக்டரியில் எந்த ஒரு ஃபைல்ஸும் எனக்கு இல்லை. ஸோ கரண்டாக எந்த டைரக்டரியில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கறதுக்குரிய கமாண்ட் தான் பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ /homeக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து அந்த ஃபோல்டரில் நான் வந்து இருக்கிறேன். ஸோ இதே தான் எனக்கு வந்து சேஞ்ச் டு ப்ரீவியஸ் டைரக்டரி ஆர் சேஞ்ச் டு கரண்ட்ல நமக்கு வந்து கரண்ட் டைரக்டரி வந்து சைல்ட் டைரக்டரி நான் போகணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் சிடிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் டு அனதர் ஃபோல்டர்ஸ், ஸோ ப்ரீவியஸ் ஆர் நெக்ஸ்ட் நமக்கு வந்து லெவல்ல இருக்கக்கூடிய சைல்டு டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இந்த சிடிங்கிற கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ இந்த சிடி டாட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அதனுடைய பேரண்ட் டைரக்டரிக்கு எனக்கு வந்து மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நவ் பிடபிள்யூடின்னு கொடுங்க. /homeல நமக்கு இருக்கிறோம். இங்க நீங்க எல்எஸ்ன்னு கொடுங்க. ஸோ லிஸ்ட் தட் நமக்கு வந்து டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ எனக்கு லாங் ஃபார்மேட்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ls-l அப்படின்னு நான் வந்து லிஸ்ட் பண்றேன். ஸோ இந்த டைரக்டரியில நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஒன் செகண்ட் cd டாட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க ls-l அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருக்கக்கூடிய என்ன நமக்கு ரூட்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு வந்து ஆல் லினக்ஸ்லுமே இன்க்ளூடிங் மேக் ஓஎஸ் ஆல்சோ லினக்ஸ் கர்னல். ஸோ அப்போ இந்த லினக்ஸ் கர்னலுடைய ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு வந்து மேக் ஓஎஸும் இருக்கும். பட் தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மிஷின் டிபெண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் நமக்கு ஆர்கிடெக்சர் உள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் உள்ள கம்ப்யூட்டர்ஸ்க்கு நமக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாத் மட்டும் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேங்க. எப்படி விண்டோஸ் சில பேர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டெப்தா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சி டிரைவ்ல விண்டோஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள system32 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்போ இந்த system32 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆல் எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட்ஸ் ஆர் நமக்கு வந்து ஸ்டோர்ட் இன் அந்த ஃபோல்டர்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து சில டைரக்டரிஸ்ல சில நார்மல் யூசருக்குரிய கமாண்ட்ஸ் அண்ட் அட்மின் ரைட்ஸுக்கு உள்ள கமாண்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டர் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. பின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், ஸோ பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அண்ட் லைப்ல நமக்கு இருக்கு, லைப் 64ல நமக்கு இங்க இருக்கு. அண்ட் தென் நமக்கு bin அப்படிங்கிற இந்த டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரிஸ் எல்லாத்துலயுமே எக்ஸிக்யூட்டபிள் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன், பிடபிள்யூன்னு கொடுத்தேன். அப்போ இந்த கமாண்ட்ஸ் ஒரு டைரக்டரி எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ எம்கேடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த நேம் எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகணும். ஸோ அப்போ ஒரு ரூட் டிரைவ், ஸோ அப்போ என்ன நான் வந்து யூஸ் பண்ணலாம், எஸ்யூ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு ரூட் யூசர்ல இருந்து எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ எம்கேடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு காசிம் பிவின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எல்எஸ் கைப்பன் எல் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஆல் டைரக்டரிஸ்ல நமக்கு வந்து எந்தெந்த டைரக்டரிஸ் மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களே போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நமக்கு வந்து எனி யூசருடைய ப்ரொஃபைல் அண்டு டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப், ஸோ நமக்கு வந்து ஆல் மியூசிக் ஃபைல்ஸ், ஸோ எப்படி விண்டோஸ்ல வந்து மை டாக்குமெண்ட்ஸ், மை பிக்சர்ஸ், ஸோ மை வீடியோஸ் இருக்கும். அது மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஹோம்ங்கிற ஃபோல்டர்ல இருக்கும். ஆல் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே எந்த லொகேஷன்ல மேக்ஸிமம் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா இடிசிங்கிற ஒரு ஃபோல்டர்ல நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இடிசிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ஸை நம்ம வந்து டைரக்ட்லி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸை நான் வந்து கமாண்ட் மூலமாவும் நான் வந்து அதுல இருக்கக்கூடிய சில டேட்டாஸை வந்து நான் மாத்திக்கிற முடியும். ஸோ அதே மாதிரி பூட்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே பூட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன அனதர் ஒரு கண்டென்ட் நமக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னா, ஸோ இப்போ வேர் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்போ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுல ஆல் அதர் அப்ளிகேஷனுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த வேருங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இந்த வேருங்கிற ஃபோல்டருக்குள்ள நமக்கு ஒரு வெப் சர்வருக்கு தேவையான கண்டென்ட்டையும் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிக்க முடியும், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு யூசர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த யூசருடைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு யூசர் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு விவி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் விவிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வின்வேஸ், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் விவின்னு நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க சிடி ஹோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டைரக்ட் நேம் நான் வந்து கொடுத்துட்டேன். இங்கே பிடபிள்யூடி கொடுத்து பாருங்க. ஸோ ஸ்லாஷ் ஹோம்குள்ள இருக்கிறோம். எல்எஸ் கைஃபன் எல் ஆர் எல்எல் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டாலே லிஸ்ட் த டைரக்டரி தான். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு வந்து ஹோம் டைரக்டரிஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து கிரியேட்டட். ஸோ ரைட், ஸோ என்னுடைய ஃபோல்டர் நமக்கு வந்து ப்ரீவியஸ்லி எந்த பிளேஸுக்கு போயிட்டேன், ரூட் டைரக்டரிக்கு போயிட்டேன். இந்த லொகேஷன்ல நான் வந்து இடிசிங்கிறதுல ஒரு ஃபைல் நேம் இருக்கு. ஸோ அப்போ விம் ஸ்லாஷ் இடிசி, ஸோ அதுக்குள்ள பாஸ் டபிள்யூடி அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். விம்ங்கிற கமாண்ட் நோட் பேடுக்கு ஈக்குவலன் கமாண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸ்லேயே சில இதில் ஜி எடிட் அப்படின்னு நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு டெக்ஸ்ட் லைன் நமக்கு வந்து எடிட்டர் தான் விம் எடிட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நமக்கு வந்து ரூட்டுங்கிற ஒரு யூசர் இருக்கு. அந்த ரூட் யூசர், அதுக்கடுத்து அதனுடைய பாஸ்வேர்ட் அண்ட் யூஐடி, அதே மாதிரி குரூப் ஐடி அண்ட் தென் நேம், நமக்கு ஃபுல் நேம் என்ன, அண்ட் தென் நமக்கு வந்து அவங்களுக்கு எந்த டைரக்டரியில நமக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இந்த யூசர் லாகின் பண்ண முடியுமா, லாகின் பண்ண முடியாதா அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த செல் வந்து பேஸ் செல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பேஸ் செல் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல நான் வந்து லாஸ்ட்ல நான் வந்து அந்த யூசருக்கு வின் பேஸ் நான் கொடுத்துட்டேன்னா தட் இஸ் அந்த யூசர் ஈஸியா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கிற முடியும். அதுக்கடுத்து நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆல் அதர் யூசர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நோ லாகின் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்ப இந்த நோ லாகின் அப்படிங்கிறவங்க எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங்காக உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் நமக்கு வந்து அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் யூசர் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த யூசர்ல லாகின் பண்ண முடியாது, பட் அந்த யூசர் பேஸ்டு எனக்கு சில அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு என்னால முடியும். அப்படிங்கிறதுனாலதான் எவ்ரிதிங் நோ லாகின் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூட் யூசருக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து 0 யூசர் ஐடி கொடுத்துருக்கோம். அண்ட் நமக்கு வந்து அனதர் ஒரு யூசர் ஐடி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு யூசர் ஐடி. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்ங்கிறது நமக்கு வந்து பாஸ்வேர்ட் அண்ட் தென் யூசர் ஐடி, குரூப் ஐடி அண்ட் யூசருடைய ஃபுல் நேம், அதுக்கடுத்து எந்த லொகேஷன்ல எனக்கு வந்து மவுண்ட் ஆயிருக்கு, அதனுடைய ஃபோல்டர்ஸ் ஹோம் டைரக்டரி எல்லாமே எந்த லொகேஷன்ல இருக்கு, அண்ட் தென் இந்த யூசர் லாகின் பண்ண முடியுமா, லாகின் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து லாஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வின்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த வின்வேஸ் நான் வந்து சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன், வின்
அதே மாதிரி பிஎஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிவி நான் வந்து சொல்லிட்டு அனதர் ஒரு யூசர் நேம் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுலுமே எனக்கு லாகின் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு யூசர் எப்படி நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ விம்மை விட்டு எனக்கு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு எஸ்கேப் Q அப்படின்னு நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரம் விம் எடிட்டர்ல இருந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த லொகேஷன்ல நான் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஒரு பாஸ்வேர்ட் நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ பாஸ் WD அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து BV அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு நேம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ 1 செகண்ட் ரீகால் பண்ணிட்டு நான் வந்து என்னன்னு கொடுத்துட்டேன், BVன்னு நமக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ லாகின் பண்ணணும். அப்போ அந்த லாகின் பண்றதுக்கு நான் வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ SU அப்படின்னு சொல்லிட்டு வின்பேஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த யூசர்ல எனக்கு வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரூட் யூசர்ல இருந்து நமக்கு வந்து லாகின் பண்ணதுனால பாஸ்வேர்டு இல்லாமலே இங்க நமக்கு வந்து உள்ள போயிருச்சு. ஸோ இதே தான் இந்த யூசர்ல இருந்து நான் வந்து ஒன்ஸ் அகைன் நான் வந்து சுவிட்ச் யூசர் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற யூசருக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற பாஸ்வேர்டு தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு யூசர்ல லாகின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் SU அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து BV அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த யூசர்ல எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் என்னுடைய நவ் உங்களுக்கு வந்து PV@workstation அப்படிங்கிற ஒரு யூசர்ல நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸோ விண்டோஸ்ல ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்தா ஈச் அண்ட் எவரி ஆல் பிளேஸ்மே ஒரே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நமக்கு காமனாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். பட் இங்க ஒரே செல்லுக்குள்ள நான் டிஃப்ரெண்டா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ டிஃப்ரெண்ட் யூசர்ல லாகின் பண்ணி ஒரு யூசர்ல இருக்கக்கூடியது அனதர் யூசர்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாத லெவலுக்கும் அட் சேம் டைம் வித் பெர்மிஷன் இருந்தா எனக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடிய மெத்தட்லயும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இங்க வந்து எனக்கு இந்த பிவிங்கிற ஒரு யூசர்ல லாகின் பண்ணக்கூடாது. அதை நான் வந்து எப்படி ஒரு ஃபைல் மூலமா எனக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த யூசர்ல இருக்கிறோம், பிவிங்கிற யூசர்ல இருக்கேன். இப்போ பிம் ETC ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுக்கும்போது அந்த லொகேஷன்ல போயிட்டேன். இங்க எஸ்கேப் நான் வந்து கொடுக்கலாம் அல்லது எஸ்கேப் இன்சர்ட் கீயை நான் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ அந்த எஸ்கேப் நான் வந்து கொடுத்துட்டு இங்க ஒரு மாடிஃபை நான் வந்து பண்றேன். ஸோ பின்னுல நமக்கு வந்து பின் அப்படின்னு நான் வந்து கொடுக்கணும். ஸோ பட் வந்து நமக்கு வந்து இந்த யூசர்ல என்ன ஆகாது, நமக்கு வந்து ஸோ சேவ் ஆகாது. பட் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா நோ லாகின் அப்படின்னு கொடுத்துட்டேன். எஸ்கேப் W ரைட் அண்ட் கியூட் நான் வந்து கொடுக்குறேன். ரீட் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த யூசர்ல எனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் சேவ் அப்படிங்கிறதுக்கு எப்படி நான் வந்து கொடுக்கணும், Q எக்ஸ்கிளமேஷன் மார்க் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து SU அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ரூட் யூசருக்கு லாகின் பண்ணிடுறேன். ஸோ ரெட் ஹேட் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ரூட்ங்கிற யூசர்ல நமக்கு வந்து இருக்கிறோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் நமக்கு எந்த யூசர் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய யூசர். ஸோ இந்த லொகேஷன்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த vim/etc அண்ட் தென் நமக்கு வந்து பாஸ் WD அப்படின்னு நீங்க கொடுங்க. அப்போ இந்த பாஸ் WD நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த லொகேஷன்ல நான் வந்து ஒன்ஸ் அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டேன். இங்க நமக்கு வந்து என்ன நம்ம வந்து கொடுக்க போறோம், ஸோ bin அண்ட் தென் நமக்கு வந்து நோ லாகின் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த நோ லாகின் கொடுத்துட்டு இந்த ஃபைல நமக்கு வந்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ WP கொடுத்துட்டேன். இந்த லொகேஷன்ல வந்து நீங்க ஸோ ஒன்ஸ் அகைன் எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சுவிட்ச் யூசர் ஸோ BV அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து திஸ் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகிரும். அப்போ இந்த யூசரை நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒரு இடத்துல நான் சேஞ்ச் பண்றேன். அப்போ என்ன நான் வந்து கொடுக்கலாம், சேஞ்ச் செல் அப்படின்னு ஒரு கமாண்ட், CHSH அப்படிங்கிற ஒரு கமாண்ட். அப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த செல்லை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ சேஞ்ச் செல் ஃபார் BV அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது /bin நோ லாகின் இருக்கு /bin/base அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல் சேஞ்ச் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து vim அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ETCல பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைலை நான் வந்து ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி லாஸ்டா வந்து நமக்கு பின் பேஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. நவ் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ல இருந்து எக்ஸிட் ஆயிரேன். ஸோ இப்போ நீங்க சுவிட்ச் யூசர் ஸோ BVன்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ரூட் யூசர் இருக்கிறதுனால பாஸ்வேர்ட் கேட்காது. நவ் உங்களுக்கு வந்து எந்த யூசர்ல லாகின் ஆயிருச்சு, உங்களுக்கு வந்து BVங்கிற ஒரு யூசர்ல லாகின் ஆயிருச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் அப்படின்னு எடுத்துக்காச்சுன்னா அப்ப அந்த கமாண்ட் நமக்கு வந்து
எவ்ரிதிங் நமக்கு வந்து எங்கே நமக்கு வந்து அப்ளை ஆகும் உங்களுக்கு வந்து ஸோ சுவிட்ச் யூசர்ல நமக்கு வந்து அந்த ஃபைல்லையே நமக்கு வந்து ஒரு மாடிஃபை ஆயிக்கிறோம். அப்போ who am I அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எந்த கமாண்ட்ங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம எந்த சிஸ்டத்துல இருக்கிறேன், ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கேன். அனதர் எனக்கு வந்து ஒரு சிஸ்டத்துக்கு லாகின் ஆகணும். அப்போ SSH அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸோ என்ன நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருடைய நேம் நான் வந்து சொல்ல போறேன். ஆர் யூசர் நேம் அடுத்து உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா சர்வருடைய அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த லொகேஷன்ல எனக்கு வந்து சர்வர் ஏக்குரிய யூசர் நேம்ல நமக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ அந்த போர்ட் நம்பர் நமக்கு வந்து கரெக்டா இல்லை. ஸோ கண்ட்ரோல் D கொடுத்துக்கிறேங்க. அந்த கண்ட்ரோல் D கொடுத்துட்டு எனக்கு பெர்மிஷனோட நான் வந்து அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பண்ணிக்கிறப்பா பிளேஸ் ரைட். இப்போ உங்களுக்கு வந்து என்ன நமக்கு அவைலபிள் அப்படிங்கிறது மீட் பண்ணிக்கிறேன். So now available commands view பண்ணிக்கலாம். அப்ப அந்த available commands நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ls கமாண்ட் தான். அதனுடைய பாத் எனக்கு தெரியணும். அப்ப ls அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அந்த லொகேஷன் நான் வந்து எந்த லொகேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றேன். அப்ப இந்த /bin அப்படின்னு லொகேஷன் என்டர் கீயை பிரஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ls நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய all are நமக்கு கமாண்ட்ஸ். சோ ஈச் அண்ட் எவ்ரி சும்மா சொல்லுவாங்க files are commands. So இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெஜர் எல்லாமே இந்த கமாண்ட்ஸ் நமக்கு வந்து அவைலபிள் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றத நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த கமாண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஓகே கமாண்ட்ஸ் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் நமக்கு அவைலபிள் அப்படிங்கறத நமக்கு வந்து /bin ls/bin அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அப்ப இந்த லிஸ்ட் ஆகக்கூடிய கமாண்ட்ஸை நீங்க ஒன் பை ஒன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன நான் வந்து கமாண்ட்ஸ் ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னா கைஃபன் ஸோ அதுக்கடுத்து ls/bin அதுக்கடுத்து பைப் சிம்பிள் மோர் ஆர் லெஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து அதுக்கடுத்து ஸ்பேஸ் பார நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். அவைலபிள் ஆல் கமாண்ட்ஸ்மே நமக்கு வந்து இருக்கும். இப்போ இங்க வந்து பிசி அப்படின்னு நமக்கு வந்து சாரி பிசி அப்படின்னு நமக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கமாண்ட் பிஜி அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இந்த கமாண்டோடைய பர்பஸ் என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து லேர்ன் பண்ணாலே மோர் கமாண்ட்ஸ் நமக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை நான் வந்து டிபெண்ட் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸை மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி ஸோ என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் வேணும். அப்போ அந்த கால்குலேட்டர் வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மோட்ல எனக்கு வேணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிங்கிற ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ அந்த பிசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தட் இஸ் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டர். ஸோ இப்போ இந்த லொகேஷன்ல நீங்க வந்து என்ன கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்பிரஷனை டைப் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ பிளஸ் அப்படின்னு கொடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணணுமா, ஸோ உங்களுக்கு வந்து சம் ஆப்ரேஷன் நீங்க வந்து கொடுங்க. அதனுடைய இன்புட்ஸ் நம்ம வந்து கொடுக்கக்கூடியதை அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்.
இருக்கிறது நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து விட்டு எனக்கு வந்து வெளியில வரணும். ஸோ கண்ட்ரோல் டி அண்ட் கண்ட்ரோல் இசட் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸை டெர்மினேட் பண்றதுக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ கண்ட்ரோல் டி நான் வந்து கொடுக்குறேன். ரிட்டர்ன் டு கமாண்ட் ப்ராம்ப்ட் செல் ப்ராம்ப்ட்டுக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ ஏங்கிற ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க, டபுள் டேப் யூஸ் பண்ணுங்க, அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் நீங்க வந்து சி ஆர் பி அப்படின்னு நமக்கு வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இந்த கமாண்ட்ஸ் நமக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் நமக்கு அவைலபிள் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். இப்போ சிடின்னு கொடுத்துட்டு டபுள் டேப் நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். அப்போ இந்த சிடி கன்வெர்ட், அப்போ நமக்கு வந்து என்னன்னு இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு சிடி கன்வெர்ட் பண்றதுக்கு கூட நமக்கு வந்து கமாண்ட் இருக்கு. சிடி டிரைவ் அண்ட் சிடி இன்ஃபர்மேஷன், சிடி பரானோயா, அதே மாதிரி உங்களுக்கு சிடி ரீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மோர் கமாண்ட்ஸ் நமக்கு வந்து அவைலபிள். இந்த சிடிங்கிறது நமக்கு வந்து சேஞ்ச் டைரக்டரி அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற கமாண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ அந்த டபிள்யூங்கிற கமாண்ட் எதுக்கு நமக்கு வந்து எந்த யூசர்ல இருந்து நமக்கு லாகின் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து டபிள்யூ நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ அட் த சேம் டைம் ஹூ நான் வந்து சொல்றேன். ஸோ எனக்கு நெட்வொர்க்ல லாகின் ஆயிருக்கக்கூடிய ஒரு யூசர்ஸ் லிஸ்ட்டை எனக்கு வந்து இங்க லிஸ்ட் ஆகிறதுக்கு ஹூங்கிற கமெண்ட், ஹூ அப்படிங்கிற கமெண்ட். அப்போ டபிள்யூ ப்ரெஸ் பண்றேன், டேப் ப்ரெஸ் பண்றேன். அதுல இருக்கக்கூடிய அவைலபிள் கமெண்ட்ஸ் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ டபிள்யூசி அப்படின்னு நான் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ இந்த டபிள்யூசிங்கிறது வேர்ட் கவுண்ட். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு வந்து இருக்கு, உங்களுக்கு வந்து டபிள்யூசி அப்படிங்கிற கமாண்ட் இருக்கு. ஸோ டபிள்யூசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு ஆல் கேரக்டர்ஸ் எத்தனை, அதே மாதிரி நமக்கு வந்து வேர்ட்ஸ் எத்தனை, இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ 47 லைன்ஸ் இருக்கு. ஸோ 106 வேர்ட்ஸ் இருக்கு, 2581 லெட்டர்ஸ் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ இதுலயே நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், -L அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ 9 மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து டபிள்யூ நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எப்படி நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நிறைய சில பேசிக் கமெண்ட்ஸ் நமக்கு வந்து டெய்ல் கமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்றதுக்கு சிபிங்கிற கமெண்ட், அதே மாதிரி மூவ் பண்றதுக்கு எம்பிங்கிற கமெண்ட். ஸோ ஆல் கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே. ஸோ விண்டோஸ்ல வந்து நீங்க வந்து இன்டர்னல் கமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ் சொல்லிடுவோம். இன்டர்னல் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணிக்கிற முடியாது. பட் எக்ஸ்டர்னல் கமெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபைல்ஸா இருக்கும். பட் இங்க வந்து ஆல் கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபைல் மெத்தட்ல தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சிபி அப்படி நமக்கு இருக்கு அப்படின்னா சிபிங்கிறது நமக்கு வந்து ஒன் ஆஃப் த கமெண்ட் சிபிபின்னு இருக்கு நமக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ ஜிசிசி ஸோ அவைலபிள் நமக்கு வந்து கமெண்ட் இருக்கா. ஸோ ஒரு சி லாங்குவேஜ் ஃபைலோ ஆர் சி பிளஸ் பிளஸ் ஃபைலோ நமக்கு வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜிசிசின்னு சொல்லிட்டு நீங்க டேப்பை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அவைலபிள் நமக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் நமக்கு இருக்குங்கிறத இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ ஜிசிசில நமக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இதனுடைய யூசேஜ், இதனுடைய பர்பஸ் எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ நமக்கு வந்து டேட்னு இருக்கா, அப்போ டிஏடி. ஸோ வந்து டபுள் டேப்பை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அவைலபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆர் கமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். டிஏ நான் வந்து டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணா அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கமெண்ட் தான் டேட்டுங்கிற கமெண்ட். ஸோ ஆல் கமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ஃபைலை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ங்கிற ஒரு கமெண்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும், டிஎன்எஃப்ங்கிற கமெண்ட், டிஎன்எஃப்3ங்கிற கமெண்ட். அண்ட் உங்களுக்கு வந்து எம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட். அப்போ அந்த எம்ங்கிற கமெண்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஒரு சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமெண்ட், எம் அப்படிங்கிற கமெண்ட் தான். எம் லிஸ்ட்னு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா அவைலபிள் சாஃப்ட்வேர் நேம்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கமாண்டும் எனக்கு வந்து இந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க வியூ பண்ணி பாக்குறதுக்கு ஒய்யை மட்டும் டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து டேப் டபுள் டேப்பை நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நவ் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இங்க எஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த எஸ்ங்கிறது ஒரு இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு வந்து இன்ஃபினிட்டி லூப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில லாங்குவேஜஸ்ல நமக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் ஆர் நமக்கு வந்து இன்ஃபினிட் லூப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ்லி நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி தான் இங்க வந்து உங்களுக்கு வந்து எஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கண்டினியூஸ்லி ஒய்ன்னு நமக்கு வந்து ரன் ஆகிட்டே போகும். ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் சி ஆர் கண்ட்ரோல் டி நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதை நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு போகும்போது 1 செகண்ட் எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடியது அந்த கண்டென்ட்டை நமக்கு வந்து ஃபுல்லி ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூஸ்லி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த கமெண்டை நமக்கு வந்து அதனுடைய பர்பசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து என்ன நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மேன் கமாண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பேஜை நான் வந்து வியூ பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து
மேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அப்ப அந்த மேன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த கமாண்ட் நேம் எனக்கு தெரியணும். அப்ப டேட் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ அப்போ இந்த டேட் கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷன்ஸ், ஸோ எதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த கமாண்ட் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது? பிரிண்ட் ஆர் செட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம். ஸோ அப்போ அதே மாதிரி நமக்கு வந்து அவைலபிள் கமாண்ட்ஸ் எந்த லொகேஷன்ல பார்த்துருவீங்க, ஸ்லாஷ் பின்ல நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். இங்க இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே A to Z மோஸ்ட்லி நம்ம இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன்ஸை நீங்க நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் ஏன்னா என்ன, ஸ்மால் ஏன்னா என்ன, கேபிட்டல் பி ஸ்மால் பினா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அங்க இருக்கக்கூடிய சிண்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸோ லினக்ஸ்லயே நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு ரீட் பண்ணாம ஸோ இங்க இருக்கக்கூடிய அவைலபிள் கண்டென்ட்டை நம்மளே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா டேட் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. டேட் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் அதுக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏ நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். ஸோ அட் த சேம் டைம் கொடுக்குறேன். சப்போஸ் சாட்டர்டே அதே மாதிரி ட்ரிபிள் லெட்டர்ஸ்ல டிஸ்பிளே ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ ஃபுல் நேம்ல ஸோ இதே மாதிரி ஆல் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து என்னென்ன நேம்ல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்க என்ன அப்படின்னா ஸோ டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரூட் யூசர்ல இருந்து நமக்கு வந்து ரன் பண்றோம். ஸோ இப்போ டாலர் சிம்பிள் அப்படின்னு எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் எ ரூட் பெர்மிஷன் உள்ள ஒரு கமாண்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த ரூட் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில டிஸ்க் ஓரியன்டான கமாண்ட்ஸை நமக்கு வந்து கேர்லெஸ்ஸா நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிட முடியும். அப்ப அந்த டிஸ்க் ஓரியன்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நான் வந்து ரன் பண்ணும்போது அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எரேஸ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறது சரி நமக்கு வந்து ஒரு இதாயிக்கிறோம். அட் த சேம் டைம் நார்மல் யூசர்ல வந்து நமக்கு வந்து டெலீட் பண்ண முடியாது. அப்போ நார்மல் யூசர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, ரூட் பெர்மிஷன் உள்ளவங்க மட்டும்தான் அந்த ஹை அத்தாரிட்டி உள்ள கமாண்ட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஹேஷ் ப்ராம்ப்ட்ல இருந்து நம்ம ரன் பண்ணலாம் அண்ட் டாலர் ப்ராம்ப்ட்ல இருந்து நமக்கு ரன் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து அண்டு இந்த டாலர் ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியத எந்த லொகேஷன்ல இருந்து நான் அப்படி பார்த்துக்கிறேன் எனி கமாண்ட்ஸ். அப்ப அந்த கமாண்டுக்கு அடுத்து நான் வந்து ஒரு கமெண்ட்டுக்காக நான் வந்து என்ன யூஸ் பண்றேன், ஹேஷ் சிம்பிள் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லிட்டு டேட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட்டுங்கிறத கமெண்டா எடுத்துக்கிறோம். பட் உங்களுக்கு வந்து கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதே தான் டேட் நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளஸ் அதுக்கடுத்து பர்சன்டேஜ் நான் வந்து ஒரு பி அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ அக்டோபர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னால ஹேஷ் சிம்பிள் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்க இந்த லொகேஷன்ல ஸோ என்னன்னு கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டுக்காக நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். ரைட். ஸோ அப்போ அதுக்கடுத்து இருந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஓகே. ஸோ பைத்தான் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும், சிங்கிள் லைன் கமெண்ட். எப்படி அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கமாண்ட்ல நான் வந்து என்ன நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு வந்து ஒரு ஹேஷ் சிம்பிள் ப்ரீவியஸ்லி எனக்கு வந்து டாலர் சிம்பிளுக்கு அடுத்து ஹேஷ் சிம்பிள் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா கமெண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, டிஸ்பிளே பண்ணக்கூடாது. அப்போ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஹேஷ் சிம்பிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அட் த சேம் டைம் மோர் தேன் ஒன் கமாண்டையும் எனக்கு இங்க சப்போ டேட் நான் வந்து சொல்றேன், கேலண்டர் நான் வந்து சொல்றேன். அப்போ கமாண்ட் சி லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்றது மாதிரியே எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், செமிகோலன் யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ டேட்டுங்கிற கமாண்டும் எனக்கு ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் காலண்டருங்கிற கமாண்டும் எனக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன்லயே மோர் தேன் லைனை எனக்கு கொடுக்கறதுக்கு செமிகோலன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு வந்து கமாண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். எத்தனை கமாண்ட்ஸ்னாலும் சேம் லைன்லயே நமக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ்லி உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லைன் அப்படின்னு எடுத்துச்சுன்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு கமாண்ட் தான் நாங்க எனக்கு யூஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் கமாண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் இதே லொகேஷன்ல நான் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ இந்த ஸ்லாஷ் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது ஸோ எதுக்கு நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு மல்டி லைனை நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க பைத்தான் நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ பைத்தான்ல ஒரு மல்டி லைன் ஸோ நெக்ஸ்ட் லைன் ஒரு கண்டினியூஷனுக்காக நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது மாதிரி இங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற கேரக்டர் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு கண்டினியூஸ் லைன் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்க பிரேஸ் சிம்பிளும் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கம்ப்ளீட்லி நமக்கு வந்து ஒரு 80% நமக்கு வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
ஸோ ஃபுல்லி நமக்கு வந்து கன்வெர்ட் சி லாங்குவேஜ்ல இருந்து மேஜரா சி லாங்குவேஜ்ல இருந்து பைத்தான் லாங்குவேஜ்ல நமக்கு வந்து பேஸ் பண்ணி ரன் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர் செட் நமக்கு வந்து இங்கே சப்போர்ட்டட். ஸோ சி லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர் செட்டும் நமக்கு வந்து இங்க சப்போர்ட்டடா நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால தான் பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிளும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். /r அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் யூனிக்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல் யூனிக்ஸ் செல் ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து ஒர்க். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன நான் வந்து கொடுக்குறேன் ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன்னா இக்னோர் த லைன்ஸ் இக்னோர் த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அனதர் கமாண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவைலபிள் கமாண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இங்க அனதர் ஒரு பிரேஸ் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் பிரேஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பிரேஸ் எக்ஸ்பான்ஷன்லாம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அதாவது நமக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட்ல எனக்கு அவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ சிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டில்டு சிம்பிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா கரண்ட்லி எனக்கு எந்த யூசரோ அந்த யூசர் லொகேஷனுக்கு போயிடுச்சு. இப்போ ப்ரீவியஸ்லி பிடபிள்யூடி நான் வந்து கொடுத்துருக்கேன், அப்போ ஸ்லாஷ்ல நான் வந்து இருக்கிறேன். அதுக்கடுத்து சிடி இந்த டில்டு சிம்பிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த யூசர்ல நான் லாகின் பண்ணிருக்கணும் அதனுடைய ஹோம் டைரக்டரிக்கு நான் வந்து உள்ள போயிட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை எனக்கு லிஸ்ட் பண்ணணும். எல்எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நோ ஃபைல்ஸ். இங்க ஃபைல்ஸ் எனக்கு கிரியேட் பண்றதுக்கு டச்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அப்போ இந்த டச்ங்கிறது எனக்கு ஒரு எம்டி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு எம்டி ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு இந்த டச்ங்கிற கமாண்ட் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. டச் நான் வந்து கொடுத்துட்டேன். மோர் தென் 1 ஃபைல் கிரியேட் பண்ணோம் இந்த லொகேஷன்லயே நான் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ கமா கிடையாது ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்டர் கீ பிரஸ் பண்றேன். நமக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து வியூ பண்ணி பாத்துக்கிற முடியும். ஸோ அட் டயத்துல எனக்கு வந்து ஒரு 6 ஃபைல்ஸ் நான் இந்த மெத்தட்ல தனித்தனியா நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே தான் வேற நான் வந்து கொடுத்துட்டு ஸோ இங்க நமக்கு வந்து அந்த ஒரு டைரக்டரி நேம் ஃபைல் என்ன நேம்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த நேம் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இந்த லொகேஷன்ல நமக்கு வந்து ரேஞ்ச் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறேன் 1 கொடுத்துட்டு ஸோ 10 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண ரசம் வச்சு பருப்பு கிடக்கு உருளைக்கிழங்கு பொரிச்சு ஆல் ஃபைல்ஸ் நமக்கு இங்க நமக்கு வந்து கிரியேட் ஆயிக்கிறோம். இதே மெத்தட்ல காப்பி பண்றதுக்கோ மூவ் பண்றதுக்கோ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கோ இந்த ஸோ நவ் எம்டிடிஆர் அப்படின்னு நான் கொடுத்துறேன். எம்டிடிஆர் நான் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டர் எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரேசஸ்க்குள்ள நம்பர் மட்டும் நான் பண்றேன். ஸோ 1 to 100 அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எனக்கு என்ன கிரியேட் ஆயிரும் நமக்கு வந்து ஒரு யூசர் நேம்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிரும். சாரி ஃபோல்டர்ஸ் வந்து நமக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு யூசர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி யூசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ எஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சுவிட்ச் யூசர் டு ஸோ நமக்கு வந்து ரூட் யூசருக்கு வந்து லாகின் பண்ணிட்டேன். நவ் உங்களுக்கு வந்து ஒரு பல்க் ஆஃப் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த யூசர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூசர் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து கொடுத்துட்டு அந்த யூசர் நேம்ஸ் எல்லாமே எந்த நேம்ல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய காலேஜ் நேம் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரோல் நம்பர் எனக்கு கிரியேட் பண்ணணும். ஒரு கண்டினியூஸ்லி எனக்கு வந்து ஒரு 50 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 50 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எந்த நம்பர்ல இருந்து எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ நவ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எனக்கு வந்து ஆட் பண்றதுக்கு இங்க என்ன ஆயிரும் கர்லி பிரேசஸ்ல ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபோல்டர்ஸ் நமக்கு வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான்
ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்ல எனக்கு வந்து என்னால என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் யூசர் நேம்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணி நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எல்எஸ் ஸோ பாத் அப்படின்னு பாத்துக்கிறேங்க. ஸ்லாஷ் பின்னுங்கிற ஒரு ஃபோல்டருக்கு நமக்கு வந்து போய்க்கிறேங்க. ஸோ இந்த பின்ல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் என்ன, இந்த கமாண்டுடைய பர்பஸை பார்க்கறதுக்கு மேன்ங்கிற கமாண்ட் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு. அதே மாதிரி இன்ஃபோங்கிற கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ இன்ஃபோ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஜிப் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ ஜிப் பண்றதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எனக்கு அதனுடைய சிண்டாக்ஸ் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பி இன்ஃபோ அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுங்க. அப்போ இந்த பி இன்ஃபோ அண்ட் தென் நமக்கு வந்து கமாண்ட் நேம் தான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து லெஸ்ஸுங்கிற கமாண்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ மோர் அப்படிங்கிற கமாண்ட் அதனுடைய ஹெல்ப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ ஒரு கலர்ஃபுல் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் வைஸ் நம்ம பண்றதுக்கு இந்த அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்றது இங்க வந்து பாக்குறாங்க. ஸோ இப்படி நமக்கு வந்து ஒரு அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த லொகேஷன்ல நீங்க வந்து வியூ பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதே கிராஃபிக்கலி நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க ஹெல்ப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹெல்ப்புங்கிற கமாண்ட் ஹெல்ப் கமாண்ட் தான் நமக்கு வந்து ஒரு கமாண்ட் வைஸ் என்ன நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா ஹெல்ப்புங்கிற நேம்ல நமக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த லொகேஷன்ல நான் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸ்லாஷ்ல எஸ்பின் அப்படிங்கிற லொகேஷன்லயும் நம்ம பண்ணிக்கிற முடியும். சிடி எஸ்பின் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த லொகேஷன்ல தான் வந்து அட்மின் ரைட்ஸ் உள்ள யூசர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய லேப் பேஸ்டு அப்படின்னு எடுத்துக்காச்சுன்னா ரிமோட்ல இருக்கக்கூடிய அவைலபிள் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே SSH கமாண்ட் கொடுத்து அண்ட் அதர் சர்வரோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிற போறேன். அப்ப அந்த அதர் சர்வரோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மினிமோர் கமாண்ட்ஸ் அவைலபிள். இந்த கமாண்ட்ஸ் ஓரியன்டா அதனுடைய சிண்டாக்ஸ் ரிலேட்டடா நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ பவர் அப் அண்ட் ஹால்ட், ஸோ லாக் அவுட் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய சர்வர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு ஷட் டவுன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு முடியும். ஸோ இப்போ பவர் ஆஃப் நான் வந்து கொடுக்கவுமே கியாஸ்க்குங்கிற ஒரு யூசருக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் மோடில் நமக்கு வந்து நிறைய கமாண்ட்ஸ் அண்ட் இதுல வேற ஏதாவது நமக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஓகே மேம், முடிச்சிடலாமா மேம்? Sir, yes, sir. I think there is a question in the chat box. Please answer the question, sir. சொல்லுங்க மேம். எனி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். Okay, ma'am. Thank you. Any other questions?
சார் விம்னு ஒரு கமாண்ட் சொன்னீங்க. விம் எதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? VI அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா விசுவல் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த கமாண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து VI VI எம் அப்படின்னு யூஸ் நம்ம பண்ணீங்க. சொல்றேன் மேம். VI அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டு நோட்பேட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லி வந்து VI அண்ட் விம் அப்படிங்கிறது விசுவல் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ இந்த விசுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது எதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுடைய கண்டென்ட் கலர் நமக்கு கலரா, அதாவது சிண்டாக்ஸ் ஹைலைட்னு நம்ம சொல்லுவோம், அந்த சிண்டாக்ஸ் ஹைலைட்டோட டிஸ்பிளே ஆகணுமா அல்லது வந்து நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயே டிஸ்பிளே ஆகணுமா அப்படிங்கிறது தான். அப்போ VI அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஈக்குவலன்ட் டு நோட்பேட் மாதிரி நமக்கு லினக்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா VI அண்ட் விம்ங்கிற கமாண்ட். அப்போ நீங்க மேன் விம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் VI etc பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபைல் நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த VI அப்படின்னு நான் வந்து கொடுக்கும்போது நமக்கு இங்க இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ நவ் கரண்ட்லி எப்படி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் கலராகவே நமக்கு ஹைலைட் பண்ணியே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. விம்னு நீங்க கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹைலைட் ஆயிருக்கும் நமக்கு. பட் சில அதர் டெர்மினல்ல நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்ப்ளீட் இந்த டெக்ஸ்ட் VI கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹைலைட்டே இருக்காது. ஒன்லி நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்கும். அதே தான் உங்களுக்கு வந்து விம் யூஸ் பண்ணா தான் இந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க ரெண்டையுமே நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரே இதா நமக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. VIன்னு நீங்க கொடுத்திருந்தாலும் சரி ஆர் விம்னு நமக்கு வந்து கொடுத்தாலும் சரி, எப்படி நமக்கு வந்து செட் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ VIன்னு கொடுத்துட்டாலே விம்ங்கிறத அசைன் ஆகிக்கிடுச்சு பாருங்க. அதனால கலரா தான் நமக்கு வந்து கிடைக்கும். பட் இப்படி அலையஸ் செட் பண்ணல அப்படின்னா VIன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல டிஸ்பிளே ஆகும், விம்னா நமக்கு சிண்டாக்ஸ் ஹைலைட்டோட டிஸ்பிளே ஆகும். மேம் வேற another question? எஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே மேம், வாட் ஆஃப் தேங்க்ஸ் மரீனா. சார் ஒன் மோர் क्वेश्चन சார். சொல்லுங்க மேம். Almost all commands are same as GNU, Debian, Linux, all Unix, everything. Then Red Hat, what way it differs from? Additional commands and additional functions நமக்கு வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு அண்ட் நெட்வொர்க் பேஸ்டு யூட்டிலிட்டி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சில இது வந்து நமக்கு வந்து பக்ஸ் நமக்கு வந்து வராது. ஸோ ரெட் ஹாட் பேஸ்டு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பேக்கேஜ் நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ்ல நமக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிங்கா நமக்கு வந்து ப்ரீவியஸ்லி ஒரு பீட்டா வெர்ஷனா நமக்கு வந்து ஆல் அதர் வெர்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க. பட் ஒரு என்டர்பிரைஸ் ரிலேட்டட்ல நமக்கு வந்து அந்த பீட்டா வெர்ஷன்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ஃபுல்லி டெஸ்டடா தான் நமக்கு வரும். ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரெட் ஹாட் மட்டும் கிடையாது, இந்த ரெட் ஹாட் பேஸ்டு நமக்கு இருக்கக்கூடிய ஆல் ஓப்பன் சோர்ஸ் ஆர் லினக்ஸ் கர்னல் பேஸ்டு. ஸோ நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருப்பீங்க, இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மொபைல்ல எனக்கு ஒரு செல் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட்ல நீங்க இந்த சிடி கமெண்ட், நமக்கு மேன் கமெண்ட், சில மினிமம் லெவல் அதனுடைய வால்யூம் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேக் ஓஎஸ் நான் வந்து சொல்றேன், அந்த மேக் ஓஎஸ்லயும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங், லினக்ஸ் கர்னல் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ நமக்கு வந்து ஆல் லினக்ஸ்லுமே நமக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் வந்து எல்எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் த ஃபைல்ஸ். இதே தான் நான் வந்து அலையஸ் நான் வந்து சொல்லிட்டு டிபின்னு நான் வந்து கொடுத்துறேன், ஈக்குவல் டு எல்எஸ் நான் வந்து கொடுக்குறேன், ஆர் எல்எல் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அலையஸ் நேம் தான், வெறும் பிவி நான் வந்து கொடுத்துட்டாலே லிஸ்ட் த ஃபைல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கமாண்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அசைன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ இந்த மெத்தடில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் ஓப்பன் சோர்சஸ் எனக்கு ஒரு பக்ஸ் கிளியர் பண்ணி நமக்கு வந்து சில என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெட் ஹாட் ஓரியன்டில்
கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓரியன்டட்ல நமக்கு நமக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இதுல எப்படி நமக்கு இன்ஸ்டால் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத டெக்ஸ்ட் வைஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டாலே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல் லினக்ஸுமே மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். நீங்க இப்போ சோலாரிஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்போ அது ஒரு கம்ப்ளீட் நமக்கு வந்து என்ன அப்படின்னா லினக்ஸ் கர்னலை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஆரக்கிள் கம்பெனி ஜாவா பேஸ் பண்ணி நமக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் லினக்ஸ் கர்னல் பேஸ் பண்ணி தான். இப்போ அதே தான் ஐபிஎம் உடைய ஐஎக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் AIX இருக்கு. ஸோ அண்ட் தென் மைக்ரோசாஃப்டுடைய MS ஜெனிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து 1990ல நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லினக்ஸ் கர்னலை ஆல் கம்பெனிஸ், இப்போ ஹெச்பின்னு எடுத்துட்டாச்சுன்னா HP UX. ஸோ இப்போ ஹெச்பி கம்பெனி இந்த லினக்ஸ் கர்னல் பிளஸ் அவங்களுடைய யூட்டிலிட்டி. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நமக்கு வந்து லினக்ஸ் கர்னல் பேசுகிறான். அப்போ இந்த லினக்ஸ் கர்னல் பிளஸ் மொபைல் ஓரியன்டான சில அப்ளிகேஷன்ஸ் ஸோ அது மாதிரி நமக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனுடைய ஆர்கிடெக்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வச்சு நீங்க எவ்வளவு நமக்கு வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு ஃபைல்ஸ் இருக்குங்கிறத நீங்க வந்து ஒரு தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து ரெட் ஹாட் கோர்ஸ், அதாவது நமக்கு வந்து என்ன அப்படின்னா அதர் பிராண்டட் வந்து நமக்கு வந்து யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இவங்க ஃப்ரம் 1995ல இருந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா பிகினிங்லயே நமக்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரிலேட்டட்ல சர்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து என்டர் ஆயிட்டாங்க. ஸோ நீங்க ரெட் ஹாட் படிச்சாலும் சரி, ஆர் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு CentOS அண்ட் உங்களுக்கு வந்து டெபியன் பேஸ்டு, இப்போ பாஸ் OSன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து சிடெக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டெபியன் பேஸ்டு நமக்கு டெபியன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ லினக்ஸ் கர்னல் பிளஸ் டெபியன் பேஸ்டு பேக்கேஜஸ் அண்ட் நம்மளுடைய அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேவையான சில அப்ளிகேஷனோட நமக்கு வந்து கொடுத்த ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பாஸ் OS. அதனாலதான் ஆல் கவர்மெண்ட் லேப்டாப் எல்லாத்துலயுமே நமக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்குன்னு, அதாவது இந்தியாவுக்குன்னே நமக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாஸ் OS. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனான்னு எடுத்துட்டாச்சுன்னா இங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கிடையாது, பட் அங்கே YLMF. ஸோ அப்போ இந்த YLMF அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு வந்து அங்கேயே யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த YLMF ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது கம்ப்ளீட் நமக்கு லினக்ஸ் கர்னலை டிபெண்ட் பண்ணி சைனா கவர்மெண்ட் அவங்களுக்கு நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ நெட்ல நீங்க YLMF ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, அப்படியே விண்டோஸ் XP மாதிரியே தான் நமக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 மாதிரியே ஸோ சைனாவே நமக்கு வந்து அனதர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் OS அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடிய அனதர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ YLMF அடுத்து உங்களுக்கு வந்து சைனா நமக்கு வந்து யூஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் OSங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மாதிரி உங்களுக்கு வந்து மோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தீம் வைஸ், ஸோ ஒரு கான்செப்ட் வைஸ், இது டெஸ்க்டாப் ஓரியன்டா, ஒர்க் ஸ்டேஷன் ஓரியன்டா, நெட்வொர்க் ஓரியன்டா, செக்யூரிட்டி ஓரியன்டா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் நீங்க வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு லினக்ஸ் இருக்கு. அப்போ அது பேக் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேக் ட்ராக் OS நம்ம வந்து சொல்லக்கூடியது. நவ் உங்களுக்கு வந்து அந்த நேம் ரீநேம் ஆகி காலி லினக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது மாதிரிதான் நமக்கு வந்து உபுண்டுங்கிறது நமக்கு வந்து. ஸோ சில கமாண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ சேம் கோடை அவங்களுடைய ஸ்டைலுக்கு மாத்திருப்பாங்க. இப்போ நான் வந்து LLங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணாம PVன்னு நான் வந்து சொன்னாலே உங்களுக்கு வந்து அசைன் ஆயிடும். அது மாதிரிதான் மொபைல்லையுமே நமக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு கூகுள் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு வந்து கூகுள் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கோஸ்ப்னு நமக்கு வந்து சொல்லுவோம். அப்ப இந்த கோஸ்ப்ங்கிறது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட்லி நமக்கு வந்து ஃப்ரீ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து MI ஸோ ரெட்மி மொபைல் ஸோ 2010ல நமக்கு வந்து MIUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரிதான் நமக்கு வந்து ஆல் லினக்ஸுமே நமக்கு வந்து ஸோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ எனி லினக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெட் ஹாட்ல உங்களுக்கு வந்து ஹெவி சப்போர்ட்டட். ஸோ ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால ரெட் ஹாட்டை வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி அதிகமா நமக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். இப்போ நமக்கு வந்து டெபியன் தான் நமக்கு வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த டெபியன் பேஸ்டு வந்த லினக்ஸ் தான் உபுண்டு லினக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த உபுண்டு வர்றதுக்கு முன்னாலேயே நார்பிக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் லைவ் சிஸ்டம் அண்ட் ஸ்லாக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பப்பி லினக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மோர் லினக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பசஸ்.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிசி மெகசின் சொல்லிட்டு ப்ரீவியஸ்லி முன்னால உங்களுக்கு வந்து ஒரு மெகசின்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ல நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிசி லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க் பேஸ்ல ஹெவி ஃபாஸ்ட்ல நமக்கு காப்பி ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இந்த பிசி லினக்ஸை நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு 190 MB நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பப் லினக்ஸ்ங்கிறது ஒரு 50 MB நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் மோட நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லினக்ஸ் தான். சப்போ லினக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க இங்க படிக்கக்கூடிய கமாண்ட்ஸ் ஸோ இந்த மெத்தட்ல தான் நமக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம காலேஜுக்குன்னு நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்டு பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய காலேஜுக்கு தேவையான சில அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் டிஃபால்ட்டா அதுல கொண்டு வந்து ஒரு என்டையர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த மெத்தட்ல தான் நமக்கு வந்து ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ எனக்கு வந்து எஜுகேஷன் ஓரியன்டா நமக்கு வந்து வேணும். அப்ப இந்த எஜுகேஷன் ஓரியன்டா நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஸோ இதே ரெட் ஹாட் குரூப்ஸ் வந்து ஃபெடோரா அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃபெடோரா நமக்கு வந்து கொடுக்கும்போது ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் எஜுகேஷன் ஓரியன்டா சயின்டிபிக் ஓரியன்டா நிறைய அப்ளிகேஷன்ஸ் எங்கே கவர் ஆகுது. ஸோ ஒரு நியர்லி ஒரு 40,000 பேக்கேஜஸ் ஃபெடோரா அப்படிங்கிற ஒரு லினக்ஸ்ல நமக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ லினக்ஸ்லயே நமக்கு வந்து அடுத்த டெபியன் அந்த டெபியன் பேஸ்டு உபுண்டு அவன் எப்படி நமக்கு வந்து கொடுக்குறான் எடு உபுண்டு அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்குறான். அப்ப இந்த எடு உபுண்டு நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து என்னது எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸோ ஒரு ஜேடிகே ஜாவாவுக்குரியது ஒரு அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ்க்குரியது ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து எடு உபுண்டுன்னு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு மிண்ட் ஓஎஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்ப இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இந்த பேக்கேஜ் இருக்கு. அப்ப அந்த பேக்கேஜ் நம்மளுடைய கான்செப்டுக்கு தேவைன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளவுட் பேஸ்ட் வேணும். அப்ப இந்த கிளவுடுக்காகவே சில நமக்கு லினக்ஸ் வந்து நமக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல போய் நமக்கு வந்து ஒரு மீடியா பிளேயருக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளா இருக்காது. ஸோ அது ரிலேட்டடா மட்டும்தான் நமக்கு வந்து கிளவுட் ஓரியன்டா அதனுடைய நெசசரி என்னவோ அதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். Okay, thank you, sir. Thank you, ma'am. Thank you. Thank you so much, sir, for your time. On behalf of our students, I want to thank once again for your insightful presentation today. We are grateful for the time and effort you took to share your thoughts and information with the fellow mates. I believe everyone can benefit with this session. I would like to thank personally for your presentation, and I wish to express my gratitude for resource person for being with us on this event. Your presence and words are the source of encouragement for all of us. Thank you so much, sir. A feedback is like a sweet fruit from the speaker tree. Let's have some feedbacks for the session. Girls, any volunteers? Hello, sir. I'm Shweta sorry. from 3rd years. It's very useful for us. We have gaining some valuable knowledge during this lockdown through this kind of lectures, and this section helps me to learn some more deep about Red Hat. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Thank you, Shweta. Any other volunteers? Good afternoon, sir. I'm Jaypreeta from 3rd CS. Sir, we got an idea about Linux OS and how they work. What are the methods, commands, and options provided by Linux, sir? How we are going to use these commands, and what are the purpose? These are all the very useful information, sir. Thank you for your excellent knowledge sharing, sir. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Preeta. I'm Asma from 3rd IT. Thank you so much for sharing your knowledge. You described and explained in a very familiar manner. We got to know many information about Linux OS. It's really an excellent lecture. Thank you. Thank you, Asma. Thank you, ma'am. Thank you, management. Thank you, students. So once again, நமக்கு 2வது தடவையா நமக்கு இந்த லாக்டவுன்ல வந்து செமினார் கொடுத்ததுக்கு
மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஸ்டாஃப்ஸ், இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஸ்டாஃப்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களோட வின்வேஸ் டீம் மூலியமா நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அமைதியா எல்லாருமே டவுட்ஸ் எல்லாமே கேட்டீங்க. ஸோ இதுல ஃபர்தரா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, ஸோ எதுவும் கொரிஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல எங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தோம். மேம் கிட்ட எங்களோட இருக்கு. ஸோ ஃபர்தரா எதுனாலும் நீங்க வந்து எங்க சைட்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இமீடியட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். பிளஸ் ஃபீட்பேக்ல உங்களோட வேல்யூபான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மெயில்ஸ்க்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ. Thank you, sir. Sir, how much it will cost for certification, Red Hat certification? Thank you, sir. How much it will cost for Red Hat certification? ரெட் ஹாட்டோட இப்ப நம்ம காலேஜ்ல அகாடமிக்கு நம்ம சைன் பண்ணிருக்கனால நார்மலா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜோட ஐடி கார்டோ ஸ்டாஃபோ யாரும் வெளியே கார்பரேட் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டோட ட்ரைனிங் காஸ்ட் மட்டும் RHSA CE வந்து வெறும் 20,000 rupees ட்ரைனிங் காஸ்ட். அதர் தென் அவங்களுக்கு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பே பண்ணக்கூடியது 19,470 ரூபாய். டாலர் பேஸ்ல ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அது சேஞ்ச் ஆகும். அதனால 19,470 ரூபாய் ஒரு எக்ஸாமுக்கு அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜோட ஐடி கார்டை பேஸ் பண்ணி அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து நியர்லி வந்து 6,000 நமக்கு சார்ஜ் பண்ணுவோம். RHSA CEக்கு தனியா வந்து 6,000 சார்ஜ் பண்ணுவோம். பிளஸ் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50% ஆஃபர்ல 19,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வரும் மேம். டோட்டல் வந்து 2 எக்ஸாம் இருக்கு. ஸோ இதுக்கு 9,000 ரூபாய், அதுக்கு 9,000 ரூபாய் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க மேம். இப்ப நம்ம அகாடமில இருக்கிறனால இன்னொரு என்ன பெனிஃபிட்னா காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்ஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வருவாங்க. ஸ்டாஃப்ஸ் அவங்க பண்ணலாம். அப்படின்றப்ப லேப் செட்டப் எல்லாமே அங்கேயே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அது போக அவங்களுக்கு வந்து டைரக்டா எக்ஸாமுக்கு வந்து ரெட் ஹாட்டோட பீப்புள் வந்து நம்ம காலேஜ்லயே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான இது. ஸோ நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து எங்கெங்க ரெட் ஹாட் பண்றாங்களோ அது ஃபுல்லாமே ஃபிளாஷ் ஆகும். Thank you, sir. Okay, sir. Thank you. Thank you. Let us be grateful to the people who make us enlighten. They are the charming gardeners who make us souls blossoms. Now, I request Ms. J. Rahmat Rahima Bibi from 3rd CS to deliver a vote of thanks. மேம் மேம் செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா மேம்? Hello all, I am Aarti from 2nd MSc IT. Thank you sir for your beautiful presentation. It was really good and more informative. I really got a good idea and learn basic and about Linux basic and command line interface. It would be really helpful for a beginner like me. I also thank our organization for arranging this wonderful session. Thank you. Next, I would Thank like you. to thank all faculty members who have continuously worked for the success of this program. Finally, the wonderful students who have turned up in such great numbers, thank you so much for your cooperation. Thank you. Thank you, Rahima. We have achieved so much in this time. We have been here and gained a lot ourselves too. This
The section is finished, of course, but it doesn't really stop here, and it will soon be time to be thinking about organizing the next one. I know I've gained a lot today, enormously, and I hope you all have too. It's been a pleasure being with all of you today. Thank you. Girls, feedback link is in the chat box. Please fill that. Thank you. Girls, we provide feedback form link in chat box, ma. Kindly fill the form. Then only you will get your e-certificate. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you very much, sir. Thanks a lot. It had been a wonderful session from you, sir, as always. Thank you, ma'am. Thank you. Thanks a lot, sir. Thank you very much, sir. Sir, I thought there are some few free courses. Sukmat sir was telling me the other day. I thought you would also highlight about those free courses. மேம் இப்போ நம்ம அகாடமிக்கு நம்ம காலேஜோட சைட் இருக்கு இல்லையா சார், ரெடாட்டோட சைட்ல வந்து நம்ம மேம்க்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ரெடாட்டோட யார் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அந்த மேடம் வந்து அகாடமி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையுமே அதை ஆட் பண்ணணும். அதை நான் கைட் பண்ணி கொடுக்குறேன் மேம் வர்ற டேஸ்ல. அண்ட் தென் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு அங்க ட்ரையல் வெர்ஷன்லாம் அவங்க வந்து 7 days அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேஸஸ்க்கும் ஒவ்வொரு சர்டிபிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்களால வந்து அந்த ஃப்ரீ ட்ரையல்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். பிளஸ் HTML புக்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லேயே கிடைக்கும். நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மேம். ஸோ ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு முடியாது, அதுல ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபர்ஸ்ட் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு கமிங் டேஸ்ல நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மேம். நான் பிரீத்தி மேம் கிட்ட யார் யூசர் நேம் வச்சிருக்காங்க அதுக்கு எப்படி கைட் பண்ணணும்ன்றத சொல்லி டைரக்டா நான் அவங்களை கனெக்ட் பண்ணி நான் பண்ணிடுறேன் மேம். ஸோ இண்டிவிஜுவலா நிறைய வெபினார்ஸ் எல்லாமே அவங்களும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் எப்படின்றத நான் வர டேஸ்ல வந்து சப்போர்ட் பண்றேன். Thank you. Thanks a lot, sir. Thanks a lot for all the inputs that you had done. Yes, sir. We will be in touch with you, and we shall get back with all the details, and we will communicate to the students, sir. Okay. Thank you. Thank you, ma'am. Take care, sir. Take care. Thank you, ma'am. Thank you, ma'am. Meeting end பண்ணிடுங்க ma'am. Yes, sir. Yes. Thank you very much, sir. Ma'am, please ask the students to join the class, ma'am. Students, all of you kindly join the classes. Faculty members, please inform in the WhatsApp group to join the class. Some of the students have already left. So, girls, please inform your friends to join the classes. You may all go back to your classes. Thank you, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Yeah. Thank you, ma'am. Thank you very much.